கிரிக்கெட் போட்டியில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. 6 பந்துகளில் 6 விக்கெட் என்பதெல்லாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த சம்பவமும் நிகழ்ந்திருப்பதுதான் வேடிக்கையின் உச்சம். கிரிக்கெட் வரலாற்றிலும் முதன்முறையாக ஒரு அணி 6 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. நேபாள ப்ரோ கிளப் சாம்பியன்ஷிப்பில் மலேசியா கிளப் 11 மற்றும் புஷ் ஸ்போர்ட்ஸ் டெல்லி இடையே 20 போட்டி நடைபெற்றது. இதில் புஷ் ஸ்போர்ட்ஸ் டெல்லி அணி 6 பந்துகளில் 6 விக்கெட்டுகளை இழந்து அதிர்ச்சி கொடுத்தது. அந்த அளவுக்கு பேட்டிங் அணி மோசமாக விளையாடியது. மேலும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஓவரை மலேசிய கிளப் 11 சார்பில் விரன்தீப் சிங் வீசினார். ஒரு கட்டத்தில் புஷ் ஸ்போர்ட்ஸ் டெல்லி அணியின் ஸ்கோர் 3 விக்கெட்டுக்கு 131 ரன்களாக இருந்தது. ஆனால் இந்த அணியின் கடைசி ஓவரில் இப்படியொரு சம்பவம் நிகழும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. மலேசிய கிளப் 11 பந்துவீச்சாளர் விரன்தீப் சிங் வீசிய அந்த ஓவரில் முதல் பந்தை வைட்டாக வீசினார். இதன் பிறகு அடுத்த பந்தில் புஷ் ஸ்போர்ட்ஸ் டெல்லி பேட்ஸ்மேன் மிருகன் பதக் 39 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அகமது ஃபைஸிடம் கவரில் கேட்ச் ஆனார். இரண்டாவது பந்தில் 19 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் இஷான் பாண்டே ரன் அவுட் ஆனார். இதையடுத்து அடுத்த 4 பந்துகளில் விரன்தீப் சிங் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஒரே ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் ரன் அவுட் ஆனார். இதனால் இப்போட்டி வீடியோ கிரிக்கெட் உலகில் கவனத்தை பெற்றுள்ளது. கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு அணி ஒரே ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்த அணியாகவும் முத்திரை பதித்துள்ளது.